சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அழுவதற்கு நாம் சுற்றில் உள்ளவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். ஏன்னா பேசி இது ஓடி அடைய போகிறது இல்லைங்க. ஸோ எனக்கு தெரியும் இது யார் பண்ணுறா, ஏன் பண்ணுறாங்க, எதனால் நடக்குதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அபாயகரமான பெண்கள் கிட்ட இருந்து தான் ஆண்கள் வந்து பத்திரமா இருக்கக்கூடிய நிலைமை எனக்கு இருக்கு. காமெடியன் மதுரை முத்து அவர்கள் சன் டிவில வந்த கலக்க போவது யாரு ஷோ மூலமா அறிமுகமாகி அதன் பிறகு விஜய் டிவியின் ஷோஸ் மூலியமா மக்களிடையே பிரபலமானாரு. இவருடைய ஸ்பெஷாலிட்டியே 2 வரையில காமெடி சொல்லி மத்தவங்கள சிரிக்க வைக்கிறது தான். ரீசெண்டா மதுரை முத்து அவருடைய இறந்த அப்பா, அம்மா மற்றும் மனைவிக்காக ஒரு கோவிலை கட்ட போறதா சொல்லியிருந்தாரு. அதை இப்ப கட்டியும் முடிச்சிருக்காரு. இவருடைய முதல் மனைவி சாலை விபத்துல இறந்து போன நிலையில அவங்களுடைய ஃப்ரெண்டான நீத்துங்கிறவங்கள 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் இருக்காங்க. இந்த நிலையில சில வருடங்களுக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகிட்டதா சில செய்திகள் வெளியாகிட்டு வந்துச்சு. மதுரை முத்துவின் மனைவியான நீத்து அவர்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோவை அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிட்டிருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகி நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா இந்த ஆக்சிடென்ட் தானா ஆன மாதிரி தெரியல. நான் சும்மா ஒரு ஓரமா பார்க் பண்ணி வச்சிருந்த காரை நேரா வந்து ஒரு ஆட்டோ மோதிட்டு போயிட்டே இருந்துச்சு. இந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு எதனால வந்துட்டு இருக்குன்னு எனக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத்தவங்களுடைய ஹஸ்பண்ட மயக்கிறதுக்குன்னே சில பெண்கள் இருக்காங்க. அவங்களுடைய ஏஜை மறைச்சுக்கிட்டு கவர்ச்சியான உடைகளை அணிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக மத்தவங்களுடைய புருஷன் கிட்ட இருந்து பணத்தை சுரண்ட சில பெண்கள் இருக்கதான் செய்யறாங்கன்னு ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க. இந்த வீடியோல அவங்க மதுரை முத்து கூட பணிபுரியக்கூடிய சக பேச்சாளரை குறிப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீத்து அவங்களுடைய பேரை வெளிப்படையா சொல்லலைனாலும் அந்த பேச்சாளர் தான் இவங்க சொல்றாங்கன்னு கமெண்ட்ல மதுரை முத்து அவர்களுடைய ஃபேன்ஸ் பெரிதும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. பணத்துக்காக சொந்த தாலியவே கலட்டி வச்சுக்கோ, அல்லது தனக்கு வயதுக்கு மீறி இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் வெளியே காட்டாத அளவுக்கு உடல் தோற்றத்தை மாற்றி பணத்துக்காக கேவலமான செயல்கள் செஞ்சு நான் ரொம்ப சின்ன பொண்ணு அப்படின்றத காமிச்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து எப்படிடா குடும்பத்தை கெடுக்கலாம் அப்படின்னு பார்க்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோ பாக்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.